அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 7, 2025 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். இந்தியாவில் 5 பேருக்கு HMB தீநுண்ணி, தமிழகத்தில் 2 பாதிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் 2, கர்நாடகம் மற்றும் குஜராத்தில் 3 என மொத்தம் 5 பேருக்கு மெட்டாஃப் நீமோ வைரஸ் என்கிற தீநுண்ணி HMBV தொற்று ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. பட் இது வேகமாக பரவுது, கொரோனா அளவுக்கு இதாகும் அப்படின்றதெல்லாம் வதந்தின்ற மாதிரி லாஸ்ட் பேஜில் கொடுத்துருந்தாங்க. அதையும் உங்களுக்கு லாஸ்ட் பேஜ் வரப்போ வாசிச்சிடுறேன். அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் ஒத்துப்படும், தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்த போதிலும் குறையாகி விடும்னு தெரிந்து செயல்வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் வறுமையை ஒழிக்க முதல்வரின் தாய் மாணவர் திட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. பேரவைத் தலைவர் படித்தளித்த ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது 2019 to 2021 ஆண்டுக்கான 5ஆம் கட்ட தேசிய குடும்ப நல ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் மத்திய அரசின் நிதி ஆயோக் அமைப்பு சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் மக்கள் தொகையில் பன்முக வறுமை குறியீடுகளின் கீழ் 2.2% மக்கள் மட்டுமே ஏழைகளாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியான அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எனினும் அடுத்த 2 ஆண்டுகளில் வறுமையை முற்றிலுமாக ஒழிப்பதற்காக இறுதி முயற்சியாக முதல்வரின் தாய் மாணவர் திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. ஸோ தாய் மாணவர் திட்டம்னா எது சம்மந்தப்பட்டனா வறுமை ஒழிப்பதற்கான உருவாக்குன திட்டம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கன்னட பிரதமர் ட்ரூடோ ராஜினாமான்னு தெரிவிச்சிருக்காங்க. கன்னட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ 53 வயது தனது பதவியை ராஜினாமா செய்வதாக திங்கட்கிழமை அறிவித்தார். நாடு முழுவதும் அவருக்கு ஆதரவு குறைந்து வருவது, அவர் மீது ஆளும் லிபரல் கட்சிக்குள்ளேயே அதிருப்தி எழுந்தது போன்ற பெரும் பின்னடைவுகளுக்கு பிறகு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக எந்த நாட்டோட பிரதமர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ராஜினாமா பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா இவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்டின் ட்ரூடோ, வயது 53. தமிழகத்தில் 6.36 கோடி வாக்காளர்கள், தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் 6 கோடியே 36 லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவிச்சிருக்காங்க. அதில் மொத்தம் டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். வயது வாரியாகவும் கொடுத்துருக்காங்க, டேட்டா கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொத்தத்தை பார்த்துக்கோங்க. பெண்கள் எவ்வளோ ஆண்கள் எவ்வளோன்றதை நோட் பண்ணிக்கோங்க. பெண்கள் தான் ஆண்களோட அதிகமாக இருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இருக்கு பாருங்கள், HMB தீநுண்ணி வேகமாக பரவுகிறது என்பது வதந்தின்னு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் HMBV எனப்படும் தீநுண்ணி தொற்று பல ஆண்டுகளாக இருந்து வருவதாகவும் இன்ஃப்ளூயன்சா தொற்றை காட்டிலும் அது வீரியம் குறைந்தது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பரப்பப்படும் வதந்திகள் பரபரப்புகளை நம்ப வேண்டாம் என அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்னு தெரிவிச்சிருக்காங்க. இது வழக்கமான தொற்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட இமேஜ் இந்த நியூஸோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. கீழே டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுக்கலாம், பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.